பற்றி பகிர்ந்து கொண்டோம். அவரது அறிமுகத்தின் மூலம் நீங்கள் சீனா பற்றி மேலும் அறிந்து கொள்ளலாம். பெரிய நாடான சீனாவில் சமமற்ற வளர்ச்சி நிலை நிலவுவது இயல்பே. ஆனால் நடுவண் அரசு மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களின் ஆதரவுடன் பின்தங்கிய நிலையில் உள்ள இடங்கள் உரிய முறையை கண்டறிந்து சீராக வளர்ச்சி அடையலாம் என நம்புகின்றேன். உலகம் இன்று சுருங்கியாச்சு, சட்டைப்பையில் அடங்கியாச்சு. சீன வானொலி தமிழ் ஒலிபரப்பாச்சு, சட்டைப்பையிலும் வந்தாச்சு. தமிழ்.CRI.cn என்ற இணைப்பாச்சு, நானும் உலா வர கிடைச்சாச்சு. அன்பான நேயர்களே வணக்கம். இப்போது இன்றைய திபெத் நிகழ்ச்சி நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் சீனாவின் திபெத்தின பண்பாட்டு பரிமாற்ற குழுவின் ஐரோப்பிய பயணம் பற்றிய முதல் பகுதியை உங்களுக்கு கூறுகின்றோம். அறிவிப்பாளர் ஜெயா. சீனாவின் திபெத்தின பண்பாட்டு பரிமாற்ற குழு அக்டோபர் 17-18 நாட்களில் பிரசல்ஸ் நகரில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளது. திபெத்தின பண்பாட்டின் வறட்சி. திபெத்தின் வறட்சி நிலைமை 7ஆம் நாள் பிற்பகல் அந்நாட்டின் வடக்கு பகுதியின் ஹவேலியன் அருகிலுள்ள மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 வெளிநாட்டவர் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். மலைப்பகுதியில் இவ்விபத்து நடந்ததாகவும் விழுந்து நொறுங்கிய பின் தீப்பற்றி எரிந்ததாகவும் காவல்துறையின் கூற்றை உள்ளூர் செய்தி ஊடகம் கூறியுள்ளது. விமான இயந்திர ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது என்று பாகிஸ்தான் பயணி விமான சேவை நிர்வாகத்துறையின் அதிகாரி ஒருவர் கூறினார். வங்காளதேசத்தில் முதல் அணுமின் நிலையத்தின் கட்டுமான திட்டத்திற்கு அந்நாட்டு அரசு டிசம்பர் 6ஆம் நாள் அனுமதி அளித்தது. கடந்த